வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் தேவையான பயிர் வகைகள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை பட்டாணி மட்டும் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எப்போதும் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம்ல அந்த மசாலா பொருட்கள் மாதிரியே சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது போட்டோடனே பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்றாப்புல காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எங்கள் பிள்ளைங்க காரத்துக்காண்டி 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தக்காளி ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் குருமாங்கிறனால நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னா தக்காளி ஆட் பண்ணாமல் இருந்தால் தான் நேச்சுரல் கலரில் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி முடித்தோடனே கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறினோடனே தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா காய்கறியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, புதினா தேவைன்னா புதினா போட்டுக்கோங்க, இல்லாட்டி கொத்தமல்லி மட்டும் போதும். நல்லா தண்ணி நல்லா லிக்விட் மாதிரி வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒயிட் குருமா ரெடி. நான் போடுற வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் தெரிவிக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்டு, வேறு வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக
வெளியில் போட்டுருக்கோம் நேச்சுரலாக எப்படி டிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வில்லிங் சைட்டில் நல்லா வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உடனே போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.